அன்பான சகோதர சகோதரிகளே, தேவ பிள்ளைகளே, இந்த காலத்திலே நான் உங்களுக்கு தருகிற செய்தி பழைய ஏற்பாடு பிரசங்கி புஸ்தகத்தை கொடுக்கிறேன். அந்த பிரசங்கி புஸ்தகம் முழுவதுமாக கொடுக்கிறேன். தயவு செய்து கேளுங்கள். இதை வாசிக்கக்கூடியவர்கள் வாசியுங்கள். பழைய ஏற்பாட்டு புஸ்தகத்தில் இது ஒரு அருமையான புஸ்தகமாக இருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, அவன் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவட இருந்தாலும் சரி, ஏழைகளா இருந்தாலும் சரி, சாதாரண குடும்பமா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை, எல்லாம் மாயை, எல்லாம் போலி என்று அழகாக எருசலேமின் அரசன் ராஜா சொல்லுகிறார். எவ்வளவு உண்மையாக இருக்கிறது! தயவு செய்து இந்த புஸ்தகத்தை முழுமையாக வாசியுங்கள். இதை கேளுங்கள். நான் முழுமையாக கொடுக்கிறேன், இதை கேளுங்கள். இந்த காலம் ஒரு கொடிய காலமாக இருக்கிறது. ஒரே வீட்டுக்குள் குடும்பத்தை பிரித்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு இந்த கொரோனா வைரஸ் தள்ளிவிட்டிருக்கிறது. ஒரே வீட்டுக்குள்ளேயே தனிமைப்படுத்தி வாழ வேண்டிய ஒரு சூழலுக்கு எல்லா நாடுகளிலையும், எல்லா தேசங்கள், உலகம் முழுக்க வந்திருக்கிறது. அப்படியான ஒரு காலம் வந்திருக்கிறது. இந்த பிரசங்கி புஸ்தகத்தை முழுமையாக வாசித்து பாருங்கள். இந்த பூமியிலே ஒன்றும் இல்லை, எல்லாம் மாயை. படைத்த தெய்வத்தை நினைத்து கர்த்தரை தேடுங்கள், அது மட்டும்தான் உண்மையாக இருக்கிறது என்றால் எங்களுடைய மரணத்துக்கு பிறகு அதுதான் உண்மையாக இருக்கிறது. ஆகவே இதை கேட்கிற சகோதர சகோதரிகளே, தயவு செய்து கேட்கிற இந்த செய்தியை வேத புஸ்தகம் பைபிள் வாசிக்க முடியாதவர்கள், கண் பார்வையற்றவர்களுக்கு இதை ஷேர் பண்ணி அவர்களும் இதை கேட்கட்டும். அடுத்தது, இந்த பிரசங்கி புஸ்தகம் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமல்ல, உலகத்தில் உள்ள எல்லா குடிகளுக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனாலதான் சங்கீத புஸ்தகம் 66வது அதிகாரத்தில் 1வது வசனம், பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லோரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. பூமியின் குடிகளே, நீங்கள் எல்லாரும் தேவனுக்கு முன்பாக கெம்பீரமாய் பாடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. ஆகவே இது கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டதல்ல, உலகத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அருமையான ஒரு புஸ்தகமாக இருக்கிறது. எருசலேமின் ராஜா தன்னுடைய அனுபவத்தையும் தான் அறிந்து கொண்டதை இந்த பிரசங்கி மூலமாக வெளிப்படுத்துகிறார். மிக அருமையான ஒரு புஸ்தகம். இதை முழுவதுமாக வாசித்து சிந்தித்து பாருங்கள். எல்லாம் மாயை. மனுஷன் இந்த பூமியில படுற துன்பங்கள், பிரயாசம் எல்லாம் மாயை என்று சொல்லப்படுகிறது. எதுவும் இல்லை. மனுஷனுக்கும் மிருகத்துக்கும் வித்தியாசம் இல்லை என்று கூட சொல்லப்படுகிறது. இன்றைக்கு இந்த கொரோனா வைரஸ்ல இறந்தவர்களுடைய உடலுக்கு என்ன நடந்தது என்று உங்கள் எல்லோருக்கும் தெரியும். ஆகவே இந்த சிறிய செய்தியை கேட்கிற சகோதர சகோதரிகளே, முடியுமானால் இதை மற்ற சகோதரர்களுக்கும், அதாவது ஹிந்துவா இருக்கலாம் அல்லது முஸ்லிம்ஸா இருக்கலாம், எல்லா சகோதரருக்கும் முடியும் என்றதை ஷேர் பண்ணுங்கள். அவர்களும் இந்த புஸ்தகத்தை அறிந்து கொள்ளட்டும். இது பூமியின் குடிகள் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, இந்த பூமியில நாங்கள் எவ்வளவுதான் பிரயாசப்பட்டாலும் ஒன்றுமில்லை, எல்லாம் மாயை என்று எருசலேமின் ராஜா சொல்லுகிறார். எவ்வளவு அருமையா இருக்கு பாருங்கள். நான் இதை முழுமையாக கொடுக்கிறேன். தயவு செய்து இதை கேளுங்கள். வாசிக்கக்கூடியவர்கள் இதை முழுமையாக வாசியுங்கள். எவ்வளவு அருமையான ஒரு புத்தகம் என்று நீங்கள் அறிந்து கொள்ளலாம். பிரசங்கி 1வது அதிகாரம். தாவீதின் குமாரனும் எருசலேமின் ராஜாவுமாகிய பிரசங்கியின் வாக்கியங்கள். மாயை, மாயை, எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். சூரியனை கீழே மனுஷன் படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுக்கு பலன் என்ன?
ஒரு சந்ததி போகிறது, மறு சந்ததி வருகிறது. பூமியோ என்றைக்கும் நிலைத்திருக்கிறது. சூரியன் உதிக்கிறது, சூரியன் அஸ்தமிக்கிறது. தான் உதித்த இடத்துக்கே அது திரும்பவும் தீவிரிக்கிறது. காற்று தெற்கே போய் வடக்கேயும் சுற்றி சுழன்று சுழன்று அடித்து தான் சுற்றின இடத்துக்கே திரும்பவும் வரும். எல்லா நதிகளும் சமுத்திரத்திலே ஓடி விழுந்தும் சமுத்திரம் நிரம்பாது தாங்கள் உற்பத்தியான இடத்துக்கே நதிகள் மறுபடியும் திரும்பும். எல்லாம் வருத்தத்தினால் நிறைந்திருக்கிறது. அது மனுஷரால் சொல்லி முடியாது. காண்கிறதுனால் கண் திருப்தியாகிறதில்லை, கேட்கிறதுனால் செவி நிரப்பப்படுகிறதும் இல்லை. முன் இருந்ததே இனிமேலும் இருக்கும், முன் செய்யப்பட்டதே பின்னும் செய்யப்படும். சூரியனுக்கு கீழே நூதனமானது ஒன்றுமில்லை. இதை பார், இது நூதனம் என்று சொல்லப்படத்தக்க காரியம் ஒன்றுண்டோ? அது நமக்கு முன்னுள்ள பூர்வ காலங்களும் இருந்ததே. முன் இருந்தவர்களை பற்றிய ஞாபகம் இல்லை, அப்படியே பின்வரும் காரியங்களை பற்றியும் இனிமேல் இருப்பவர்களுக்கு ஞாபகம் இராது. பிரசங்கியாகிய நான் எருசலேமில் இஸ்ரேலுக்கு ராஜாவாக இருந்தேன். வானத்தின் கீழ் நடப்பதையெல்லாம் ஞானமாய் விசாரித்து ஆராய்ச்சி செய்கிறதுக்கு என் மனதை பிரயோகம் பண்ணினேன். மனுபுத்திரர் இந்த கடும் தொல்லையில் அடிபடும்படிக்கு தேவன் அதை அவர்களுக்கு நியமித்திருக்கிறார். சூரியனுக்கு கீழே செய்யப்படுற காரியங்கள் எல்லாம் கவனித்து பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. கோணலானதை நேராக்க கூடாது, குறைவானதை எண்ணி முடியாது. இதோ நான் பெரியவனாயிருந்து எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஞானம் அடைந்து தேறினேன். என் மனம் மிகுந்த ஞானத்தையும் அறிவையும் கண்டறிந்தது என்று நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டேன். ஞானத்தை அறிகிறதுக்கு, பைத்தியத்தையும் மதீனத்தையும் அறிகிறதுக்கும் நான் என் மனதை பிரயோகம் பண்ணேன். இதுவும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது என்று கண்டேன். அதிக ஞானத்திலே அதிக சலிப்புண்டு, அறிவு பெருத்தவன் நோவு பெருத்தவன். பிரசங்கி 2வது அதிகாரம். நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா, இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினாலே சோதித்து பார்ப்பேன், இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயை இருந்தது. நகைப்பை குறித்து அது பைத்தியம் என்றும், சந்தோஷத்தை குறித்து அது என்ன செய்யும் என்றும் சொன்னேன். வானத்தின் கீழ் மனுபுத்திர உயிரோடு நாளளவும் பெற்று அனுபவிக்கத்தக்கது என்னதென்று அறியும் பொருட்டு என் இருதயத்தை ஞானத்தால் தீர்த்திக் கொண்டிருக்கும் போதே நான் என் தேகத்தை மதுபானத்தால் சீராட்டி கொண்டிருக்கவும் மதியினத்தை பற்றி கொண்டிருக்கவும் என் உள்ளத்தில் வகை தேடினேன். நான் பெரிய வேலைகளை செய்தேன். எனக்காக வீடுகளை கட்டினேன், திராட்சை தோட்டங்களை நாட்டினேன். எனக்காக தோட்டங்களையும் சிங்கார வனங்களையும் உண்டாக்கி அவைகளில் சகல வகை கனிவிருஷங்களை நாட்டினேன். மரங்கள் பயிராகும் தோப்புக்கு நீர் பாய்ச்சுகிறதுக்கு குளங்களை உண்டு பண்ணினேன். வேலைக்காரரையும் வேலைக்காரிகளையும் சம்பாதித்தேன். வீட்டிலும் வேலைக்காரர் பிறந்தார்கள். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் ஆடு மாடு முதலான திரண்ட ஆஸ்திகள் எனக்கு இருந்தது. வெள்ளியையும் பொன்னையும் ராஜ சம்பத்தையும் மாகாணங்களில் உள்ள பொருட்களையும் சேகரித்தேன். சங்கீதக்காரரையும் சங்கீதக்காரிகளையும் மனுபுத்திரருக்கு இன்பமான பலவித வாத்தியங்களையும் சம்பாதித்தேன். எனக்கு முன் எருசலேமில் இருந்த எல்லாரை பார்க்கிலும் நான் பெரியவனும் திரவிய சம்பனும் ஆனேன். என் ஞானமும் என்னோட கூட இருந்தது. என் கண்கள் இச்சித்தவேறு ஒன்றை நான் அவைகளுக்கு தடை பண்ணவில்லை. என் இருதயத்துக்கு ஒரு சந்தோஷத்தை நான் வேண்டாம் என்று விளக்கவில்லை. நான் செய்த முயற்சிகள் எல்லாம் என் மன மகிழ்ச்சி கொண்டிருந்தது. இதுவே என் பிரயாசங்கள் எல்லாவற்றாலும் எனக்கு வந்த பலன். என் கைகள் செய்த சகல வேலைகளையும் நான் பட்ட எல்லா பிரயாசத்தையும் கண்ணோக்கி பார்த்தேன். இதோ எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருந்தது. சூரியனை கீழே பலன் ஒன்றுமில்லை. பின்பு நான் ஞானமானது என்னவென்றும் பைத்தியமும் மதியனமும் என்ன என்றும் பார்த்து அறியும்படி திரும்பினேன். ராஜாவுக்கு பின்வரும் மனுஷன் என்ன செய்யக்கூடும்? செய்ததையே செய்வான். இருளை பார்க்கிலும் வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ அவ்வளவாய் மதியனத்தை பார்க்கிலும் ஞானம் உத்தமம் என்று கண்டேன். ஞானியின் கண்கள் அவன் முகத்திலே இருக்கிறது, மூடனோ இருளில் நடக்கிறான். ஆகிலும் அவர்கள் எல்லோருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது என்று கண்டேன். மூடனுக்கு சம்பவிக்கிறது போல எனக்கும் சம்பவிக்கிறது. அப்படி இருக்க நான் அதிக ஞானம் அடைந்ததினால் காரியம் என்ன என்று சிந்தித்தேன். இதுவும் மாயை என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். மூடன் என்றாலும் ஞானி என்றாலும் என்றைக்கும் நினைவில் இருப்பதில்லை. இப்பொழுது இருக்கிறதெல்லாம் வருங்காலத்தில் மறக்கப்பட்டு போகும். மூடன் எப்படி சாகிறானோ அப்படியே ஞானியும் சாகிறான்.
ஆகையால் இந்த ஜீவனை வருத்தேன். சூரியனை கீழே செய்யப்படும் கிரியைகள் எல்லாம் எனக்கு விசனமாயிருந்தது. எல்லாம் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாயிருக்கிறது. சூரியனை கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் வெறுத்தேன். எனக்கு பின்வர போகிறவனுக்கு அதை நான் வைத்து போக வேண்டியதாகுமே. அவன் புத்திமானாயிருப்பானோ மூடனாயிருப்பானோ அதை யார் அறிவார்? ஆகிலும் சூரியனுக்கிடையே நான் பிரயாசப்பட்டு ஞானம் சம்பாதித்த சகல வஸ்துக்கள் பேரிலும் அவன் அதிகாரியாவான். இதுவும் மாயை. ஆகையால் சூரியனுக்கிடையே நான் பட்ட எல்லா பிரயாசத்தின் மேலுள்ள ஆசையை விட்டுவிட வகை பார்த்தேன். ஒருவன் புத்தி யுக்தி நிதானத்தோடு பிரயாசப்படுகிறான். ஆகிலும் அப்படி பிரயாசப்பட இருந்த வேறொருவனுக்கு அவன் அதை சொந்தமாக விட்டுவிட வேண்டியதாகும். இதுவும் மாயையும் பெரிய தீங்குமாயிருக்கிறது. மனுஷன் சூரிய கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்கள்னாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறதில்லை. இதுவும் மாயையே. மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மையும் இல்லை. இதுவும் தேவனுடைய கரத்திலிருந்து வருகிறது என்று நான் கண்டேன். என்னை பார்க்கிலும் சம்பிரதாயமாய் சாப்பிடத்தக்கவன் யார்? என்னை பார்க்கிலும் துரிதமாய் சம்பாதிக்கத்தக்கவன் யார்? தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார். பாவம் செய்கிறவனுக்கோ தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவன் வசமாய் வைத்து விட்டு போகும் பொருட்டு சேர்த்து குவித்து வைக்கும் தொல்லையை அவர் நியமித்திருக்கிறார். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலவுமாய் இருக்கிறது. பிரசங்கி 3வது அதிகாரம். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு. வானத்தின் கீழ் இருக்கிற ஒவ்வொரு காரியத்துக்கும் ஒவ்வொரு சமயம் உண்டு. பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு, கொல்ல ஒரு காலம் உண்டு, குணமாக்க ஒரு காலம் உண்டு, இடிக்க ஒரு காலம் உண்டு, கட்ட ஒரு காலம் உண்டு, அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, புலம்ப ஒரு காலம் உண்டு, நடனம் பண்ண ஒரு காலம் உண்டு, கற்களை எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கற்களை சேர்க்க ஒரு காலம் உண்டு, தழுவ ஒரு காலம் உண்டு, தழுவாமல் இருக்க ஒரு காலம் உண்டு, தேட ஒரு காலம் உண்டு, இழக்க ஒரு காலம் உண்டு, காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எறிந்துவிட ஒரு காலம் உண்டு, கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ண ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடும்படி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டே அவர் சகலத்தையும் அதன் காலத்திலே நேர்த்தியாய் செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்தம் மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றே மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். முன் நடந்தது இப்பொழுது நடக்கிறது, இனி நடக்க போறதும் முன்னமே நடந்ததையோ தேவன் விசாரிப்பார். பின்னும் சூரியனுக்கு கீழே நான் நியாயஸ்தலத்தை கண்டேன், அங்கே அநியாயம் இருந்தது. நீதிஸ்தலத்தையும் கண்டேன், அங்கே அநீதி இருந்தது. சகல எண்ணங்களையும் சகல செய்கைகளையும் நியாயந்திருக்க காலம் இனி இருக்கிறபடியால் சர்மார்க்கனையும் துன்மார்க்கனையும் தேவன் நியாயந்திருப்பார் என்று என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரர் தாங்கள் மிருகங்களைப் போல் இருக்கிறார்கள் என்பதை அவர்கள் காணும்படிக்கு தேவன் அவர்களை சோதிக்கிறார் என்று நான் மனுஷருடைய நிலைமை குறித்து என் உள்ளத்திலே எண்ணினேன். மனுபுத்திரருக்கு சம்பவிக்கிறது மிருகங்களுக்கு சம்பவிக்கும். அவர்களுக்கும் இவைகளுக்கும் ஏக சம்பவம் உண்டு. இவைகள் சாகிறது போலவே அவர்களும் சாகிறார்கள். ஜீவன்களுக்கெல்லாம் சுவாசம் ஒன்றே. மிருகத்தை பார்க்கிலும் மனுஷன் மேன்மை உள்ளவன் அல்ல. எல்லாம் மாயை. எல்லாம் ஒரே இடத்துக்கு போகிறது, எல்லாம் மண்ணிலே உண்டாகிறது, எல்லாம் மண்ணுக்கு திரும்புகிறது. உயர ஏறும் மனுஷனுடைய ஆவியையும் தாழ பூமியில் இறங்கும் மிருகங்களுடைய ஆவியையும் அறைகிறவன் யார்? இப்படி இருக்கிறபடியால் மனுஷன் தன் செய்கைகள் மகிழ்ச்சியா இருக்கும் நன்மை அல்லாமல் வேறே நன்மை இல்லை என்று கண்டேன். இதுவே அவன் பங்கு. தனக்கு பின்வரும் காரியங்களை காணும்படிக்கு அவனை திரும்பி வர பண்ணுகிறவன் யார்? பிரசங்கி 4வது அதிகாரம். இதற்கு பின்பு நான் சூரியனுக்குள்ளே செய்யப்படும் கொடுமையெல்லாம் சிந்தித்து பார்த்தேன். இதோ ஒடுக்கப்பட்டவர்களின் கண்ணீரை கண்டேன். அவர்களை தேற்றுவார் இல்லை.
ஒடுக்கிறவர்கள் பட்சத்தில் பலம் இருந்தது, அப்படி இருந்தும் தேற்றுவார் இல்லை. அதனால் இன்னும் உயிரோடு பிழைக்கிறவர்களை பார்க்கிலும் முன்னமே காலம் சென்று மருத்துவர்களையே பாக்கியவான்கள் என்றேன். இவர் சத்தனுடைய நிலைமையை பார்க்கிலும் இன்னும் பரவாதனுடைய நிலைமையை வாசி. அவன் சூரியனை கீழே செய்யப்படும் துர்ச்செய்களை காணவில்லை. மனுஷன் படும் எல்லா பிரயாசமும் பயன்படும் எல்லா கிரியையும் அதனுடைய பொறாமைக்கு ஏதுவாக இருக்கிறதை நான் கண்டேன். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாக இருக்கிறது. மூடன் தன் கைகளை கட்டிக்கொண்டு தன் சதையை தின்கிறான். விரதத்தோடும் மனசஞ்சலத்தோடும் 2 கைப்பிடியும் நிறைய கொண்டிருப்பதை பார்க்கிலும் அமைச்சலோடு ஒரு கைப்பிடி நிறைய கொண்டிருப்பதே நலம். பின்பு நான் திரும்பிக் கொண்டு சூரியனை கீழே மாயான வேறொரு காரியத்தை கண்டேன். ஒருவன் ஒண்டிக்காரனா இருக்கிறான். அவனுக்கு உடனாளியும் இல்லை, அவனுக்கு பிள்ளையும் சகோதரனும் இல்லை. அப்படி இருந்தும் அவன் படும் பிரயாசத்துக்கு முடிவில்லை. அவன் கண் ஐஸ்வர்யத்தால் திருப்தியாகிறதும் இல்லை. நான் ஒரு நன்மையும் அனுபவியாமல் யாருக்காக பிரயாசப்படுறேன் என்று அவன் சிந்திக்கிறதும் இல்லை. இதுவும் மாயை தீராத தொல்லை. ஒண்டியா இருப்பதிலும் இருவர் கூடியிருப்பது நலம். அவர்களுடைய பிரயாசத்தினால் அவர்களுக்கு நல்ல பலன் உண்டாகும். ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான். ஒண்டியா இருந்து விடுகிறவனுக்கு ஐயோ, அவனை தூக்கிவிட துணை இல்லையே. 2 பேராய் படுத்துக் கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடு உண்டாகும். ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடு உண்டாவது எப்படி? ஒருவனை யாதொருவன் மேற்கொள்ள வந்தால் இருவரும் அவனுக்கு எதிர்த்து நிற்கலாம். முப்பிரி நூல் சீக்கிரமாய் அறாது. இனி ஆலோசனையை கேளாத கிழவனும் மூடனுமாகிய ராஜாவை பார்க்கிலும் ஏழையும் ஞானியுமாகிய இளைஞனே வாசி. அரசாளர் சிறைச்சாலையில் இருந்து புறப்படுவர் உண்டு, ராஜாங்கத்திலே பிறந்து ஏழையாவரும் உண்டு. சூரியனுக்கு கீழே ஜீவனுள்ளோர் யாவரும் ராஜாவின் பட்டத்துக்கு வரப்போகிற பிள்ளையின் பட்சத்தில் சார்ந்திருப்பதை கண்டேன். அவர்களுக்கு முன் அப்படி செய்த ஜனங்கள் இலக்கத்துக்கு முடிவில்லை. இனி இருப்பவர்கள் இவன் மேலும் பிரியம் வைக்காமல் போவார்கள். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலமாயிருக்கிறது. பிரசங்கி 5வது அதிகாரம். நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாக உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாயிருப்பதாக. தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் பறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கிலும் நேர்ந்து கொள்ளாதிருப்பதே நலம். உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடங்கூடாதே. அது புத்தி விசையினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே. தேவன் உன் வார்த்தைகளினாலே கோபம் கொண்டு உன் கைகளின் கிரியை அழிப்பானே. அநேக சொப்பனங்கள் மாயா இருப்பது போல அநேக வார்த்தைகளும் வியர்த்தமாயிருக்கும். ஆகையால் நீ தேவனுக்கு பயந்திரு. ஒரு தேசத்தில் ஏழைகள் ஒடுக்கப்படுகிறதையும் நியாயமும் நீதியும் புரட்டப்படுகிறதை நீ காண்பாயானால் அதை குறித்து ஆச்சரியப்படாதே. உயர்ந்தவன் மேல் உயர்ந்தவன் காவலாளியா இருக்கிறான். அவர்கள் மேல் உயர்ந்தவரும் ஒருவர் உண்டு. பூமியில் விளையும் பலன் யாவருக்கும் உரியது. ராஜாவும் வயலின் பலனால் ஆதரிக்கப்படுகிறான். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை. செல்வப்பிரியன் செல்வப்பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை. இதுவும் மாயே. பொருள் பெருகினால் அதை தின்கிறவர்களும் பெறுகிறார்கள். அதை உடையவர்கள் தங்கள் கண்கண்ணால் அதை காண்பதே என்று அவர்களுக்கு பிரயோஜனம் என்ன? வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாயிருக்கும். செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க விட்டாது. சூரியனுக்கு கீழே நான் கண்டவர் ஒரு கொடிய தீங்கும் உண்டு. அதாவது ஐஸ்வர்யமானது அதை உடையவர்களுக்கே கேடுண்டாகும்படி சேகரித்து வைக்கப்படுவதாம். அந்த ஐஸ்வர்யம் விக்கணத்தால் அழிந்து போகிறது. அவன் ஒரு புத்திரனை பெறுகிறான். அவன் கையில் யாதொன்றும் இல்லை. தன் தாயின் கர்ப்பத்தில் இருந்து நிர்வாணியாய் வந்தான். வந்தது போலவே நிர்வாணியாய் திரும்ப போவான். அவன் தன் பிரயாசத்தினால் உண்டான பலனொன்றையும் தன் கையிலே எடுத்துக்கொண்டு போவதில்லை. அவன் வந்த பிரகாரமே போகிறான். இதுவும் கொடுமையான தீங்கு. அவன் காற்றுக்கு பிரயாசப்பட்டதால் அவனுக்கு லாபம் என்ன? அவன் தன் நாட்கள் எல்லாம் இருளிலே புசித்து மிகவும் சலித்து நோயின் துன்பம் அடைகிறான். இதோ உயிரோடு இருக்கும்படி தேவன் அருளி செய்த நாளெல்லாம் மனுஷன் புசித்து குடித்து சூரியனுக்கு கீழே தான் படும் பிரயாசம் அனைத்தும் பலனை அனுபவிப்பதே நலமும் உத்தமமான காரியம் என்று நான் கண்டேன். இதுவே அவன் பங்கு. தேவன் ஐஸ்வர்யத்தின் சம்பத்தை எவனுக்கு கொடுத்திருக்கிறாரோ அவன் அதிலே புசிக்கவும் தன் பங்கை பெறவும் தன் பிரயாசத்திலே மகிழ்ச்சியா இருக்கவும் அவனுக்கு அதிகாரம் அளிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். அவனுடைய இருதயத்திலே மகிழும்படி தேவன் அவனுக்கு அனுக்கிரகம் பண்ணினபடியால் அவன் தன் ஜீவனுடைய நாட்களை அதிகமாய் நினையான். பிரசங்கி 6வது அதிகாரம்.
சூரியனை கீழே நான் கண்ட வேறொரு தீங்கும் உண்டு. அது மனுஷருக்குள்ளே பெரும்பாலும் நடந்து வருகிறது. அதாவது ஒருவனுக்கு தேவன் செல்வத்தையும் சம்பத்தையும் கணத்தையும் கொடுக்கிறார். அவன் என்ன இச்சித்தாலும் அதெல்லாம் அவனுக்கு குறைவில்லாமல் கிடைக்கும். ஆனாலும் அவைகளை அனுபவிக்கும் சக்தியை தேவன் அவனுக்கு கொடுக்கவில்லை. அந்நிய மனுஷன் அதை அனுபவிக்கிறான். இதுவும் மாயையும் கொடிய நோயுமான். ஒருவன் 100 பிள்ளைகளை பெற்று அநேகம் வருஷம் ஜீவித்து தீர்க்காயுசு அடைந்திருந்தாலும் அவன் ஆத்துமா அந்த செல்வத்தால் திருப்தி அடையாமலும் அவனுக்கு பிரேத கல்லறை முதலாய் இல்லாமல் போகுமானால் அவனை பார்க்கிலும் கருவழிந்த பிண்டம் வாசி என்கிறேன். அது மாயாய் தோன்றி இருளிலே மறைந்து போய்விடுகிறது. அதன் பேர் அந்தகாரத்தால் மூடப்படும். அது சூரியனை கண்டதும் இல்லை, ஒன்றையும் அறிந்ததும் இல்லை. அவனுக்கு இல்லாத அமைச்சர் அதற்கு உண்டு. அவன் 2000 வருஷம் பிழைத்திருந்தாலும் ஒரு நன்மையும் காண்பதில்லை. எல்லாரும் ஒரே இடத்துக்கு போறார்கள் அல்லவா? மனுஷன் படும் பிரயாசமெல்லாம் அவன் வாய்க்காகத்தானே. அவன் மனதுக்கோ திருப்தி இல்லை. இப்படி இருக்க மூடனை பார்க்கிலும் ஞானிக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஜீவனுள்ளோருக்கு முன்பாக நடந்து கொள்ளும்படி அறிந்த ஏழைக்கு உண்டாகும் மேன்மை என்ன? ஆசையானது அலைந்தெடுகிறதை பார்க்கிலும் கண் கண்டதே நலம். இதுவும் மாயையும் மனதுக்கு சஞ்சலப்படுத்துறதுமா இருக்கிறது. இருக்கிற எவனும் தோன்றும் முன்னே பெயரிடப்படுகிறான். அவன் மனுஷன் என்று தெரிந்திருக்கிறது. தன்னிலும் பலத்தவரோட போராட அவனால் கூடாது. மாயை பெருகிற பண்ணுகிற அநேக விசேஷங்கள் உண்டாயிருக்கிறபடியால் அதனாலே மனுஷருக்கு பிரயோஜனம் என்ன? நிழலை போன்ற மாயான தன் ஜீவகாலத்தை போக்கும் மனுஷனுக்கு இந்த ஜீவனின் நன்மை இன்னதென்று அறிந்தவன் யார்? தனக்கு பின்பு சூரியனுக்குள்ளே சம்பவிக்கும் காரியம் என்னதென்று மனுஷனுக்கு அறிப்பவன் யார்? பிரசங்கி 7வது அதிகாரம். பரிமள தைலத்தை பார்க்கிலும் நற்கீர்த்தியும் ஒருவருடைய ஜனன நாளை பார்க்கிலும் மரண நாளும் நல்லது. விருந்து வீட்டுக்கு போவதிலும் தூக்க வீட்டுக்கு போவது நலம். இதிலே எல்லா மனுஷரின் முடிவும் காணப்படும். உயிரோடு இருக்கிறவன் இதை தன் மனதிலே சிந்திப்பான். நகைப்பை பார்க்கிலும் தூக்கிப்பு நலம். முகத்தூக்கத்தினாலே இருதயம் சீர்படும். ஞானிகளின் இருதயம் தூக்க வீட்டிலே இருக்கும். மூடரின் இருதயம் களிப்பு வீட்டிலே இருக்கும். ஒருவன் மூடரின் பாட்டை கேட்பதிலும் ஞானியின் கடிந்து கொள்வதிலே கேட்பதே நலம். மூடன் நகைப்பு பானையின் கீழ் எரிகிற முள்ளுகளின் படபடப்பை போன்றிருக்கும். இதுவும் மாயையே. இடுக்கனானது ஞானியையும் பைத்தியக்காரனாக்கும். பரிதானம் இருதயத்தை கெடுக்கும். ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். உன் மனதில் சீக்கிரமாய் கோபம் கொள்ளாதே. மூடரின் நெஞ்சிலே கோபம் குடிகொள்ளும். இந்நாட்களை பார்க்கிலும் முன்னாட்கள் நலமாயிருந்தது என்று சொல்லாதே. நீ இதை குறித்து கேட்பது ஞானம் அல்ல. சுதந்திரத்தோட ஞானம் நல்லது. சூரியனை காண்கிறவர்களுக்கு இதனாலே பிரயோஜனம் உண்டு. ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம் தன்னை உடையவர்களுக்கு ஜீவனை தரும். இதுவே அறிவின் மேன்மை. தேவனுடைய செயலை கவனித்துப்பார். அவர் கோணலாக்கினதை நேர்மையாக்கத்தக்கவன் யார்? வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்திரு, தாழ்வு காலத்திலே சிந்தனை செய். மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவரெண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடியாக வைத்திருக்கிறார். இவை எல்லாவற்றையும் என் மாய நாட்களில் கண்டி. தன் நீதியிலே கெட்டு போகிற நீதிமானும் உண்டு. தன் பாவத்திலே நீடித்திருக்கிற பாவியும் உண்டு. மிஞ்சின நீதிமானாயிராதே. உன்னை அதிக ஞானியுமாக்காதே. உன்னை நீ ஏன் கெடுத்துக் கொள்ள வேண்டும்? மிஞ்சின துஷ்டனாயிராதே. அதிக பேதையுமாயிராதே. உன் காலத்துக்கு முன்னே நீ ஏன் சாக வேண்டும்? நீ இதை பற்றி கொள்வதும் அதை கைவிடாதிருப்பது நலம். தேவனுக்கு பயப்படுறவன் இவர்கள் எல்லாவற்றினின்று காக்கப்படுவான். நகரத்தில் உள்ள 10 அதிபதிகளை பார்க்கலும் ஞானம் ஞானி அதிக பலவானாக்கும். ஒரு பாவமும் செய்யாமல் நன்மையை செய்யத்தக்க நீதிமான் பூமியில் இல்லை. சொல்லப்படும் எல்லா வார்த்தைகளையும் கவனியாதே. கவனித்தால் உன் வேலைக்காரன் உன்னை நிந்திப்பதை கேள்விப்பட வேண்டியதாகும். அநேகந்தரம் நீயும் பிறரை நிந்தித்தாய் என்று உன் மனதுக்கு தெரியுமே. இவை எல்லாவற்றையும் ஞானத்தினால் சோதித்து பார்த்தேன். நான் ஞானவானானேன் என்றேன். அது எனக்கு தூரமாயிற்று. தூரமும் மகா ஆழமாக இருக்கிறதை கண்டடைகிறவன் யார்? ஞானத்தையும் காரண காரியத்தையும் விசாரித்து ஆராய்ந்து அறியவும், மதிகேட்டின் ஆகாமியத்தையும் புத்தி மயக்கத்தின் பைத்தியத்தை அறியவும் என் மனதை செலுத்தினேன். கன்னிகளும் வளைகளும் ஆகிய நெஞ்சமும் கயிறுகளும் ஆகிய கைகளும் உடைய ஸ்திரீயானவள் சாவிலும் அதிக கசப்புள்ளவென்று கண்டேன். தேவனுக்கு முன்பாக சற்றுண்ணாயிருக்கிறவன் அவளுக்கு தப்புவான். பாவியோ அவளால் பிடிபடுவான். காரியத்தை அறியும்படிக்கு ஒவ்வொன்றாய் விசாரணை பண்ணி இதோ இதை கண்டுபிடித்தல் என்று பிரசங்கி சொல்லுகிறான். என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது. அதை நான் கண்டுபிடிக்கவில்லை. 1000 பேருக்குள்ளே ஒரு புருஷனை கண்டேன். இவர்கள் எல்லோருக்குள்ளும் ஒரு ஸ்திரீயை நான் காணவில்லை. இதோ தேவன் மனுஷனை செம்மையானாக உண்டாக்கினார்.
அவர்களோ அநேக உபயதந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டே. பிரசங்கி 8வது அதிகாரம். ஞானமுள்ளவனுக்கு ஒப்பானவன் யார்? காரியத்தின் தாற்பயத்தை அறிந்தவன் யார்? மனுஷனுடைய ஞானம் அவன் முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அவன் முகத்தின் மூர்க்கம் மாறும். ராஜாவின் கட்டளையை கைகொண்டு நட என்று நான் உனக்கு எச்சரிக்கிறேன். நீ தேவனுக்கு இட்ட ஆணையின்படி இதை செய். நீ அவன் சமூகத்தை விட்டு விலக துரிதப்படாதே, பொல்லாத காரியத்தில் பிடிவாதமாய் நில்லாதே. அவன் தனக்கு இஷ்டமானதெல்லாம் செய்வான். ராஜாவின் வார்த்தை எங்கேயோ அங்கே அதிகாரம் உண்டு. நீர் என்ன செய்கிறீர் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? கற்பனையை கைகொள்கிறவன் ஒரு தீங்கையும் அறியான். ஞானியின் இருதயம் காலத்தையும் நியாயத்தையும் அறியும். எல்லா காரியத்துக்கும் காலமும் நியாயமும் உண்டு. ஆதலால் மனுஷனுக்கு நேரிடும் சஞ்சலம் மிகுதி. இன்னது சம்பவிக்கும் என்று அவன் அறியானே. அது இன்ன விதமாக சம்பவிக்கும் என்று அவனுக்கு சொல்லத்தக்கவன் யார்? ஆவியை விடாதிருக்கிறதுக்கு ஆவியின் மேல் ஒரு மனுஷனுக்கும் அதிகாரம் இல்லை. மரண நாளில் மேலும் அவனுக்கு அதிகாரம் இல்லை. அந்த போருக்கு நீங்கி போவதும் இல்லை. துன்மார்க்கரை துன்மார்க்கம் விடுவிக்கவும் மாட்டாது. இவை எல்லாவற்றையும் நான் பார்த்து சூரியனுக்குள்ளே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் சிந்தித்தேன். ஒரு மனுஷன் தனக்கே கேடுண்டாக வேறொரு மனுஷனை ஆளுகிற காலமும் உண்டு. பரிசுத்த ஸ்தலத்துக்கு போக்குவரத்து செய்த துன்மார்க்கர் அடக்கம் பண்ணப்பட்டதை கண்டேன். அவர்கள் அப்படி செய்து வந்த பட்டணத்திலே மறக்கப்பட்டு போனார்கள். இதுவும் மாயையே. துர்க்கிரியைக்கு தக்க தண்டனை சீக்கிரமாய் நடவாதபடியால் மனுபுத்திரன் இருதயம் பொல்லாப்பை செய்ய அவர்களுக்குள்ளே துணிகரம் கொண்டிருக்கிறது. பாவி 100 தரம் பொல்லாப்பை செய்து நீடித்து வாழ்ந்தாலும் என்ன? தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாயிருப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன். துன்மார்க்கனோ நன்றாயிருப்பதில்லை. அவன் தேவனுக்கு முன்பாக பயப்படாதிருக்கப்படியால் நடுலை போல் இருக்க அவனுடைய வாழ்நாள் நீடித்திருப்பதும் இல்லை. பூமியிலே நடக்கிற வேறொரு மாயான காரியம் உண்டு. அதாவது துன்மார்க்கரின் கிரியைக்கு வருவது போல நீதிமான்களுக்கு வரும், நீதிமான்களின் கிரியைகளுக்கு வருவது போல துன்மார்க்கருக்கும் வரும். இதுவும் மாயை என்றே. ஆகையால் நான் களிப்பை புகழ்ந்தேன். புசிப்பதும் குடிப்பதும் மகிழ்வதையுமே அல்லாமல் சூரியனுக்கு கீழே மனுஷனுக்கு வேறொரு நன்மையும் இல்லை. சூரியனுக்கு கீழே தேவன் அவனுக்கு தந்த ஜீவகாலத்தில் அவன் பிரயாசத்தினால் அவனுக்கு நிலைக்கும் பலன் இதுவே. நான் ஞானத்தை அறியவும் மனுஷன் இரவும் பகலும் கண்ணுறக்கம் இல்லாமல் பூமியிலே செய்யும் வேலைகளை பார்க்கவும் என் மனதை செலுத்தின போது தேவன் செய்யும் சகல கிரியைகளை நான் கவனித்து பார்த்து சூரியனுக்குள்ளே செய்யப்படும் கிரியையை மனுஷன் கண்டுபிடிக்க கூடாது என்று கண்டேன். அதை அறியும்படி மனுஷன் பிரயாசப்பட்டாலும் அறிய மாட்டான். அதை அறியலாம் என்று ஞானி எண்ணினாலும் அவனும் அதை அறிந்து கொள்ள மாட்டான். பிரசங்கி 9வது அதிகாரம். இவை எல்லாவற்றையும் நான் என் மனதிலே வகையறுக்கும்படிக்கு சிந்தித்தேன். நீதிமான்களும் ஞானிகளும் தங்கள் கிரியைகளுடன் தேவனுடைய கைவசமாயிருக்கிறார்கள். தனக்கு முன் இருக்கிறவர்களை கொண்டு ஒருவனும் விருப்பியாவது வெறுப்பியாவது அறியான். எல்லாருக்கும் எல்லாம் ஒரே விதமாய் சம்பவிக்கும். சன்மார்க்கனுக்கும் துன்மார்க்கனுக்கும், நற்குணமும் சுத்தம் உள்ளவனுக்கும் சுத்தம் இல்லாதவனுக்கும், பலியிடுகிறவனுக்கும் பலியிடாதவனுக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கும். நல்லவனுக்கு எப்படியோ பொல்லாதவனுக்கு அப்படியே. ஆணையிடுகிறவனுக்கும் ஆணையிட பயப்படுறவனுக்கும் சமவாய் சம்பவிக்கும். எல்லாருக்கும் ஒரே விதமாக சம்பவிக்கிறது. சூரியனுக்கு இடையே நடக்கிற எல்லாவற்றிலும் விசேஷத்தை தீங்காம். ஆதலால் மனுபுத்திரன் இருதயம் தீமையினால் நிறைந்திருக்கிறது. அவர்கள் உயிரோடு இருக்கும் நாளளவும் அவர்கள் இருதயம் பைத்தியம் கொண்டிருந்து பின்பு அவர்கள் செத்தவரிடத்தில் போகிறார்கள். இதற்கு நீங்களா இருக்கிறவன் யார்? உயிரோடு இருக்கிற அனைவரிடத்திலும் நம்பிக்கை உண்டு. செத்த சிங்கத்தை பார்க்கிலும் உயிருள்ள நாய் வாசி. உயிரோடு இருக்கிறவர்கள் தாங்கள் மறிப்பதை அறிவார்களே. மருத்துவர்கள் ஒன்றும் அறியார்கள். இனி அவர்களுக்கு ஒரு பலனும் இல்லை. அவர்கள் பேர் முதலாய் மறக்கப்பட்டிருக்கிறது. அவர்கள் சிநேகமும் அவர்கள் பகையும் அவர்கள் பொறாமையும் எல்லாம் ஒளிந்து போயிற்று. சூரியனுக்குள்ளே செய்யப்படுவது ஒன்றிலும் அவர்களுக்கு இனி என்றைக்கும் பங்கில்லை. நீ போய் உன் ஆகாரத்தை சந்தோஷத்துடன் புசித்து உன் திராட்சரசத்தை மனமகிழ்ச்சியுடன் குடி. தேவன் உன் கிரியைகளை அங்கீகாரம் பண்ணியிருக்கிறார். உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாதும் இருப்பதாக. சூரியனுக்குள்ளே தேவன் உனக்கு நியமித்திருக்கிற மாயான நாட்கள் எல்லாம் நீ நேசிக்கிற மனைவியோடு நிலையில்லாத இந்த ஜீவ வாழ்வை அனுபவி. இந்த ஜீவனுக்குரிய வாழ்விலும் நீ சூரியனுக்குள்ளே படுகிற பிரயாசத்திடும் பங்கு இதுவே. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். நீ போகிற பாதாளத்திலே செய்யையும் வித்தையும் அறிவும் ஞானமும் இல்லை. நான் திரும்பிக் கொண்டு சூரியனுக்குள்ளே கண்டதாவது, ஓடுகிறதுக்கு வேகமுள்ளவர்கள் வேகமும், யுத்தத்துக்கு சௌரியமானவர்கள் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானமுள்ளவர்கள் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைகிறதுக்கு புத்திமான்கள் புத்தியும் போதாது, தயவு அடைகிறதுக்கு வித்வான்கள் அறிவும் போதாது. அவர் எல்லோருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். தன் காலத்தை மனுஷன் அறியான். மச்சங்கள் கொடிய வலையில் அகப்படுவது போலவும் குருவிகள் கண்ணியில் பிடிவது
பிடிபடுவது போலவும் மனுபுத்திரர் பொல்லாத காலத்திலே சடுதியில் தங்களுக்கு நேரிடும் ஆபத்தில் அகப்படுவார்கள். சூரியனை கீழே ஞானம் உள்ள காரியத்தை கண்டே அது என் பார்வைக்கு பெரிதாய் தோன்றிற்று. ஒரு சிறு பட்டணம் இருந்தது. அதிலே இருந்த குடிகள் கொஞ்சம் மனிதர். அதற்கு விரோதமாய் ஒரு பெரிய ராஜா வந்து அதை வளைந்து கொண்டு அதற்கு எதிராக பெரிய கொத்தளங்களை கட்டினான். அதிலே ஞானமுள்ள ஒரு ஏழை மனிதன் இருந்தான். அவன் தன் ஞானத்தினால் அந்த பட்டணத்தை விடுவித்தான். ஆனாலும் அந்த ஏழை மனிதனை ஒருவரை நினைக்கவில்லை. ஆகையால் ஏழையின் ஞானம் அசட்டை பண்ணப்பட்டு அவன் வார்த்தைகள் கேட்கப்படாமல் போனாலும் பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் என்றே, மூடரை ஆளும் அதிபதியின் கூக்குரலை பார்க்கிலும் ஞானிகளுடைய அமெரிக்கான வார்த்தைகளை கேட்கப்படத்தக்கவை. யுத்த ஆயுதங்களை பார்க்கிலும் ஞானமே நலம், பாவியான ஒருவன் மிகுந்த நன்மையை கெடுப்பான். பிரசங்கி 10வது அதிகாரம். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை நாரி கெட்டு போக பண்ணும். ஞானத்திலும் கணத்திலும் பேர் பெற்றவனை சொற்ப மதீனமும் அப்படியே செய்யும். ஞானியின் இருதயம் வலது கையிலும் மூடன் இருதயமோ இடது கையிலும் இருக்கும். மூடன் வழியிலே நடக்கிற போதும் மதிகட்டவனாயிருக்கிறான். தான் மூடன் என்று அவன் எல்லோருக்கும் சொல்லுகிறான். அதிபதியின் கோபம் உன்மேல் எழும்பினால் உன் சாணத்தை விட்டு விலகாதே, இணங்குதல் பெரிய குற்றங்களை அமர்த்தி போடும். நான் சூரியனை கீழே கண்ட ஒரு தீங்குண்டு, அது அதிபதியினிடத்தில் தோன்றும் தப்பிதமே. மூடர் மகா உயர்ந்த நிலையில் வைக்கப்படுகிறார்கள், சீமான்களோ தாழ்ந்த நிலையில் உட்கார்ந்திருக்கிறார்கள். வேலைக்காரர் குதிரைகள் மேல் ஏறி போகிறதையும் பிரபுக்கள் வேலைக்காரர் போல் தரையிலே நடக்கிறதையும் கண்டே. படுகொலியை வெட்டுகிறவன் அதிலே விழுவான், அடைப்பை பிடுங்கிறவனை பாம்பு கடிக்கும். கல்லுகளை பெருக்கிறவன் அவைகளால் காயப்படுவான், மரத்தை பிளக்கிறவன் அதனால் மோசப்படுவான். இருப்பு ஆயுதம் மழுங்கலாயிருக்க அதை ஒருவன் தீட்டாமல் போனால் அதிக பலத்தை பிரயோகம் பண்ண வேண்டியதாகும். ஆகையால் ஒரு காரியத்தை செவ்வியாய் செய்வதற்கு ஞானமே பிரதானம். தடை கட்டப்படாத பாம்பு கடிக்குமே, அலப்பு வாயனும் அதற்கு ஒப்பானவன். ஞானியுடைய வாய்மொழிகள் தய உள்ளவைகள், மூடனுடைய உதடுகளோ அவனையே விழுங்கும். அவன் வாய்மொழிகளின் துவக்கம் மதீனமும் அவன் வாக்கின் முடிவு கொடிய பைத்தியமும். மூடன் மிகுதியாய் பேசுகிறான், நடக்க போறது என்ன என்று மனுஷன் அறியான். தனக்கு பிற்பாடு சம்பவிக்க போறது அவனுக்கு அறிவிப்பான் யார்? ஊருக்கு போகும் வழியை மூடன் அறியாதனால் அவன் தொல்லை ஒவ்வொருவரையும் இழைக்க பண்ணும். ராஜா சிறு பிள்ளையுமாய் பிரபுக்கள் அதிகாலமே உண்கிறோளுமாய் இருக்கப்பட்ட தேசமே உனக்கு ஐயோ. ராஜா குலமகனுமாய் பிரபுக்கள் வெறிக்க உண்ணாமல் பலன்கொள்ள ஏற்ற வேளையில் உண்கிறோளுமாய் இருக்கப்பட்ட தேசமே நீ பாக்கியம் உள்ளது. மிகுந்த சோம்பலினால் மேல்மச்சு பழுதாகும், கைகள் நெகிழ்வினாலே வீடு ஒழுக்காகும். விருந்து சந்தோஷத்துக்கென்று செய்யப்படும், திராட்சரசம் ஜீவனுள்ளோரை களிப்பாக்கும், பணமோ எல்லாவற்றிற்கும் உதவும். ராஜாவை உன் மனதிலும் நிந்தியாதே, ஐஸ்வர்யவானை உன் படுக்கையிலும் நிந்தியாதே. ஆகாயத்து பறவை அந்த சத்தத்தை கொண்டு போகும், செட்டைகள் உள்ளது அந்த செய்தியை அறிவிக்கும். பிரசங்கி 11வது அதிகாரம். உன் ஆகாரத்தை தண்ணீர்கள் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை காண்பாய். 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமியின் மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்திலே மரம் கிடக்கும். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குறவன் அறுக்க மாட்டான். ஆவியின் வழி இன்னதென்றும் கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் இன்னதென்றும் நீ அறியாதிருக்கிறது போலவே எல்லாவற்றையும் செய்கிற தேவனுடைய செயல்களை நீ அறியாய். காலையிலே உன் விதையை விதை, மாலையிலே உன் கையை நெகிழ விடாதே. அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்றும் இரண்டும் சரியாய் பயன்படுமோ என்று நீ அறியாயே. வெளிச்சம் இன்பமும் சூரியனை காண்பது கண்களுக்கு பிரியவுமாமே. மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து அவைகள் எல்லாம் மகிழ்ச்சியா இருந்தாலும் அவன் இருளின் நாட்களை நினைக்க வேண்டும், அவைகள் அநேகமாயிருக்கும். வந்து சம்பவிப்பதெல்லாம் மாயே. வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறி. நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு. இளம் வயதும் வாலிபமும் மாயையே. பிரசங்கி 12வது அதிகாரம். நீ உன் வாழிய பிரியாத்திலே உன் சிருஷ்டிகரை நினை. தீங்கு நாட்கள் வராதுக்கு முன்னும் எனக்கு பிரியமானவைகள் அல்ல என்று நீ சொல்லும் வருஷங்கள் சேராதுக்கு முன்னும், சூரியனும் வெளிச்சமும் சந்திரனும் நட்சத்திரங்களும் அந்தகாரப்படாதற்கு முன்னும், மலைக்கு பின் மேகங்கள் திரும்ப திரும்ப வராதற்கு முன்னும்,
வீட்டு காவலாளிகள் தள்ளாடி, பலசாலிகள் கூனி போய், எந்திரம் அரைக்கிறவர்கள் கொஞ்சமானதனால் ஓய்ந்து, பலகன வழியாய் பார்க்கிறவர்கள் இருண்டு போறதுக்கு முன்னும், எந்திர சத்தம் தாழ்ந்ததினால் தெரு வாசலின் கதவுகள் அடைபட்டு குருவியின் சத்தத்துக்கும் எழுந்திருக்க வேண்டியதாகி, கீத வாத்திய கண்ணிகள் எல்லாம் அடங்கி போவதற்கு முன்னும், மேட்டுக்காக அச்சமுண்டாகி வலியிலே பயங்கள் தோன்றி, வாதுமை மரம் பூ பூத்து வெட்டு கிளியும் பாரமாகி, பசி தீவனமும் அற்று போவதற்கு முன்னும், மனுஷன் தன் நித்திய வீட்டுக்கு போறதுனாலே தூக்கம் கொண்டாடுறவர்கள் வீதியிலே திரியாதற்கு முன்னும், வெள்ளி கயிறு கட்டுவிட்டு பொற்கிண்ணி நசுங்கி, ஊற்றின் அருகே சால் உடைந்து துறவண்டையிலே உருளை நொறுங்கி, இவ்விதமாய் மண்ணானது தான் முன்னிருந்த பூமிக்கு திரும்பி, ஆவி தன்னை தந்த தேவனிடத்துக்கு மறுபடியும் போவதற்கு முன்னும், அவரை உன் வாலிய பிரியாத்திலே நினை. மாயை மாயை எல்லாம் மாயை என்று பிரசங்கி சொல்லுகிறான். மேலும் பிரசங்கி ஞானவான இருந்தபடியினால் அவன் ஜனத்துக்கு அறிவை போதித்து கவனமாய் கேட்டாராய்ந்து அநேகம் நீதிமொழிகளை சேர்த்து எழுதினான். இதமான வார்த்தைகளை கண்டுபிடிக்க பிரசங்கி வகை தேடினான். எழுதின வாக்கியங்கள் செவ்வையும் சத்தியமானவைகள். ஞானிகளின் வாக்கியங்கள் தாற்றுக்கோள்கள் போலவும் சங்க தலைவர்களால் அறையப்பட்ட ஆணிகள் போலவும் இருக்கிறது. அவைகள் ஒரே மேய்ப்பனால் அழிக்கப்பட்டது. என் மகனே, இவைகள் நாளை புத்தி அடைவாயாக. அநேகம் புஸ்தகங்களை உண்டு பண்ணுகிறதுக்கு முடிவில்லை. அதிக படிப்பு உடலுக்கு இழைப்பு. காரியத்தின் கடைத்தொகையை கேட்போமாக. தேவனுக்கு பயந்து அவர் கற்பனைகளை கைக்கொள். எல்லா மனுஷர் மேலும் விழுந்த கடமை இதுவே. ஒவ்வொரு கிரியையும், அந்தரங்கமான ஒவ்வொரு காரியத்தையும், நன்மையானாலும் தீமையானாலும் தேவன் நியாயத்திலே கொண்டு வருவார். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த செய்தியை கேட்கிற தேவ பிள்ளைகளே, தயவு செய்து இதை பைபிள் வாசிக்க தெரியாதவர்கள், வாசிக்க முடியாத இருக்கிறவர்கள், கண் பார்வை இல்லாதவர்களுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்கள். அவர்களும் இதை கேட்கட்டும், அருமையான இந்த புஸ்தகத்தை அறிந்து கொள்ளட்டும். இதை நீங்கள் வாசித்து முடித்திருக்கும் போது நிறைய காரியங்களை அறிந்திருக்கலாம். ஆகவே தயவு செய்து இதை வாசியுங்கள். இது பூமியின் குடிகள் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பைபிள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்படவில்லை, பூமியின் குடிகள் எல்லாருக்குமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே தயவு செய்து முடிந்தவரை இதை மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமேன்.